பிரைஸ் லார்ட். இன்று நம்ம தியானிக்க போகிற வேத வசனம், நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். யோபு 37:5. பாருங்கள், எவ்வளோ பெரிய அற்புதமான வார்த்தைகள். நம்ம தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு வாழ்க்கையில் பெரிய கிரகிக்கக்கூடாத, நம்மளே ஆச்சரியப்பட்டு இந்த மாதிரியெல்லாம் காரியங்கள் நடக்குமா அப்படிங்கிறதுக்கு நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு தேவன் பெரிய அற்புதங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போது உங்களுக்கு வாழ்க்கையில் எது வேணாலும் நடக்க முடியல, நான் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதில் ஒரு விடுதலை, ஒரு அற்புதம் நடக்க, பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அப்போது நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கும் போது அவரால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. ஏசப்பாவால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் பெரிய அற்புதங்களை செய்ய, அடையாளங்களை செய்ய, அதிசயமான காரியங்களை செய்ய அவர் மட்டும்தான் வல்லவராக இருக்கிறார். அப்போது நீங்கள் ஒன்று தான் பண்ணணும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். அவரை விசுவாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ நெருக்கங்கள் இருந்தாலும் அதில் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. அவர் அற்புதங்களை நீங்கள் பார்க்கும்படியா தேவனுடைய கரம் உங்கள் மேல் இறங்கும். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற எல்லார் வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்களை, அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களால், மனுஷங்களால் செய்ய முடியாதது தேவனால் மாத்திரமே முடியும். அப்போது நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கணும். அவர் உயிருள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன் என்று விசுவாசிங்க. அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமேன்.